திருவான்மியூர் காட்டன் ஹவுஸ் இப்பொழுது OMR காரப்பாக்கத்தில் மே 29 பிரம்மாண்ட திறப்பு விழா. தென்மேற்கு பருவமழை தமிழகத்துல ஜூன் மாதம் முதல் தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தென்மேற்கு பருவமழையினால ஏற்படக்கூடிய பாதிப்புகளை சரி செய்யவும் பொதுமக்களுக்கு தடையின்றி சீரான மின்சாரத்தை வழங்குவதற்கும் தற்போது தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்தின் தரப்புல பல்வேறு உத்தரவுகள் மேலாளர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில பார்த்தோம் என்றால் குறிப்பாக கூடுதல் பணியாளர்களை பணியமர்த்துவது தொடர்பான ஒரு உத்தரவு வழங்கப்பட்டிருக்கிறது. சுமார் 45 நாட்களுக்கு, அதாவது ஜூன் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் 16ஆம் தேதி வரை கூடுதல் பணியாளர்களை நியமித்துக் கொள்வதற்கு அனுமதி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அத்தியாவசியமாக தேவைப்படக்கூடிய இடங்கள், அதாவது பருவமழை தீவிரமடையக்கூடிய பகுதிகளில் ஒவ்வொரு பிரிவுக்கும் தொடர்ந்து சென்னை மற்றும் காஞ்சிபுரம் மண்டலங்கள்ல ஒரு பிரிவுக்கு 10 பேர் வீதமும், ஒரு மலைப்பகுதிக்கு 8 பேர் வீதமும், அதாவது நீலகிரி, ஏற்காடு, கொடைக்கானல், தாளவாடி போன்ற பகுதிகளில் 8 பேர் வீதமும் கூடுதல் பணியாளர்களை ஒரு பிரிவுக்கு நியமித்துக் கொள்வதற்கு வழிகாட்டுதல் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாம அனைத்து விநியோக வட்டங்களிலும் மீதம் இருக்கக்கூடிய செயல்பாடுகள் பராமரிப்பு பிரிவுகளுக்கு ஒவ்வொரு பிரிவிலும் 6 பேர் வரைக்கும் கூடுதல் பணியாளர்களை நியமித்துக் கொள்வதற்கான வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. தென்மேற்கு பருவமழை காலத்துல பொதுமக்களுக்கு தடையற்ற மற்றும் தரமான மின்சாரம் வழங்கக்கூடிய நோக்கத்துல தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் பற்றாக்குறையை ஈடு செய்யக்கூடிய வகையில கூடுதல் பணியாளர்களை ஒப்பந்த அடிப்படையில நியமித்துக் கொள்வதற்கான வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. எங்கெங்கெல்லாம் பாதிப்புகள் கண்டறியப்படுகிறதோ அந்தந்த பகுதிகளில் உடனடியாக மின்மாற்றிகளை மாற்றுவதாகட்டும், அதே போல அங்க இருக்கக்கூடிய மின் கம்பங்களை சரி செய்வதாகட்டும், பல்வேறு பணிகள்ல ஈடுபடுவதற்கு இதற்கான ஒப்பந்த பணியாளர்களை நியமித்துக் கொள்வதற்கு சம்பந்தப்பட்ட வட்டங்களுக்கு அதற்கான அனுமதியை மின்சார பகிர்மான வாரியம் வழங்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது. திருவான்மியூர் காட்டன் ஹவுஸ் இப்பொழுது OMR காரப்பாக்கத்தில் மே 29 பிரம்மாண்ட திறப்பு விழா.